Hello friends, அனைவருக்கும் வணக்கம். Welcome to our channel magalirthanithuvam. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹோம் ரெமெடி வீடியோ. அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். தேவையான பொருட்கள்: கற்பூரவள்ளி இலை 5, ஒரு வெத்தலை, 5 மிளகு, அரை கைப்பிடி துளசி. ஒரு மிக்ஸி ஜாரில் துளசி, கற்பூரவள்ளி இலை, வெத்தலை இது மூணையும் நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. அப்படியே போட்டால் நல்லா அரைபடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சதை சேர்த்து அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்திருந்த மிளகை நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து தளதளன்னு ஒரு கொதி வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. இந்த ரெமெடியை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த அளவெல்லாம் ஒருத்தருக்கு ஒரு வேளைக்கானது தான். இதை தொடர்ந்து 3 நாள் 2 வேளை குடிச்சிட்டு வரணும். இதை டெய்லி 2 வேளை குடிக்கும்போது அப்பப்போ புதுசாக இதை ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. தாய்ப்பால் கொடுக்குறவங்க இதை வாரம் 2 நாள் தொடர்ந்து குடிச்சு வந்தால் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும். ஃபுட்டு கொடுக்க ஆரம்பித்த 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு அரைச்சங்கடை ஊற்றலாம். அவங்களுக்கெல்லாம் அரை வெத்தலையும் 2-3 மிளகு மட்டும் சேர்த்தா போதும். ஏன்னா வெத்தலையில் காரம் இருக்கும் இல்லையா, அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி வெத்தலையும் மிளகோட அளவையும் நீங்கள் குறைச்சிக்கோங்க. இந்த ரெமெடி எனக்கு எங்கள் மாமியார் சொன்னது. இதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. உங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலும் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, இந்த மருந்து தயார். கொஞ்சம் ஆறுனதும் இதை ஒரு துணி வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க. இந்த மருந்து கசப்போ ரொம்ப காரமோ அப்படிலாம் இருக்காது. சளி இருமல் இருந்தால் தொடர்ந்து 3 நாள் 2 வேளை காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.